ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக் வலைப்பேச்சந்திரன் அவர்கள். அந்த முதல் பகுதியில் பேசின ஒரு விஷயத்த அது தொடர்ச்சியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார்ல, அது என்னன்றதை இப்போ சொல்ல போகிறாரு. ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாருங்க. அது என்னன்றதை இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆக்சுவலாக விஜய் இந்த மாதிரி வராதிங்க, கஷ்டப்படாதீங்க, வேனை பிடிச்சி தொங்காதீங்க, மரத்தை பிடிச்சி தொங்காதீங்கலாம் சொல்கிறாரு. யாராவது கேட்குறாங்களா? இப்போ நேற்று கூட அவருடைய வேனை இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை. நீயான நிகழ்ச்சி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ டாக் ஷோங்கிறதே மனிதனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான். இல்லை ஆக்சுவலாக இர்ஃபானுக்கு நான் நடுவில் சப்போர்ட் பண்ணிலாம் பேசியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த பையன் ஒரு குழந்தை மாதிரி ஏதோ தெரியாமல் ஒரு தவறை செஞ்சுட்டாரு அவரு. ஸோ அதை தொடர்ந்து விஜய் அவர்களும் எப்படி ஈக்குவலான சில விஷயங்கள் அடுத்தடுத்த அப்டேட்டோ அதே மாதிரி விஜய் அவர்களும் இப்போ சமீபத்தில் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக திண்டுக்கல் மாவட்டம் போயிருந்தார். அதுக்கு அங்கேயும் ரசிகர்களுடைய பெரிய விஷயம். ஆனால் இந்த தடவை அடக்குமுறை கொஞ்சம் அதிகமாக இருந்தது காவல்துறையோடது அப்படின்ட்டு எல்லா ரசிகர்களும் வருத்தப்பட்டாங்க. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு, தயவுசெய்து யாரும் அந்த வாகனம் பின்னாடி வராதிங்க, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் விபத்துக்கள்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் இது சம்மந்தமாக வேற ஒன்று பேசுறதுக்காக நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன், இப்போதைக்கு நான் படத்துக்காக போகிறேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு போயிட்டாரு. இதை பற்றி சொல்லுங்கள். ஆனால் அவர் பேச்ச அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஆக்சுவலாக விஜய் இந்த மாதிரி வராதிங்க, கஷ்டப்படாதீங்க, வேனை பிடிச்சி தொங்காதீங்க, மரத்தை பிடிச்சி தொங்காதீங்கலாம் சொல்கிறாரு. யாராவது கேட்குறாங்களா? இப்போ நேற்று கூட அவருடைய வேனை சேதப்படுத்திட்டாங்க. அவ்வளோ வேகமாக ஏறி குதிச்சு விழுந்து அப்படியே பறந்து வர்றான் ஒருத்தன். மரத்துலேருந்து பறந்து பொத்துன்னு விழுறான். இதெல்லாம் எப்படி இந்த அன்புலாம் ஒரு அவர் நேரில் பார்க்கும்போது நிஜமாக ஒரு பக்கமாக அவருக்கு அது பரவசமாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் ஐயோ உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுனா அது ஒரு பெரிய காலம் முழுக்க ஒரு துயரமாகவே இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பயப்படுறாரு அவர். ஆனால் மக்களுடைய ஒரு கட்டுக்கடங்காத ஒரு ஆர்வம், எழுச்சி, இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது போடுறது. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அது ஒரு அரசியல் தலைவர், ஒரு நடிகர், அவர் பார்க்க கூட்டம் வரும் அப்படிங்கிறாங்க. அது வெறும் கூட்டமாக நமக்கு தெரில. அதை தாண்டி அவங்க அவர் மேலே ஒரு வெறித்தனமான அன்பு வச்சுருக்காங்க. அதுதான் நமக்கு புரியுது. அவர் ஒரு நல்ல அரசியலை முன்னெடுக்கணும். ஏன்னா இவ்வளவு அன்பு வைத்திருக்கிற இந்த மக்களை அவர் ஏமாத்திடக்கூடாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசியலை பொறுத்தளவுக்கு சரியான நெருக்கடிக்குள்ளே இருக்காங்க அவங்க. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் தவறு செஞ்சுட்டு டெல்லியினுடைய டெல்லிகிட்ட போய் அது கையில் நம்ம குடுமையை கொடுத்துட்டாங்க. அப்போ அது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஆளாயிருக்கு. ஸோ இந்த சூழலில் ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷாக வர்றவர் எப்போவுமே க்ளீனாக இருந்துட்டாருன்னா யாருக்கும் பயப்பட வேண்டாம். தான் நினைக்கிற ஒரு அரசியலை இங்கே நடத்த முடியும் எதிர்காலத்தில் சொல்கிறேன். இல்லை நம்மளும் எங்கேயோ கரப்ட் ஆகிட்டோம்னா வேறு வழியே இல்லை. அவங்களுக்கு அஞ்சு நடுங்கி அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் விஜய் ஒரு புது அரசியலை கொடுப்பாருன்னு இந்த மக்கள் நம்புகிறாங்க. அவங்க நம்பிக்கையை அவர் கரெக்டாக காப்பாற்றணும். அதுதான் அதில் முக்கியம். பல பேர் சொல்கிறாங்க கூட்டம் வரும் நடிகனுக்கு, அது ஓட்டாக மாறுபான்னு தெரியல, ஓட்டாக மாறாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அவர் மீட் அவுட் பண்ணி ஆகணும். இப்போ என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, அவர் கூட்டணின்னு அறிவித்தார் முதல்ல. இன்றைக்கி கூட்டணியிலேருந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். இப்போ எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. இப்போ விஜய் மட்டும் தனித்து நிற்கிறார். இது தனித்து நின்று நம்ம ஆட்சியை பிடிக்க முடியுமான்லாம் அவர் யோசிக்காமல் தனியாகவே நின்றுட்டாருன்னா அவருடைய வாக்கு சதவீதம் எவ்வளவுங்கிறது இங்கே நிரூபிக்கப்படும். அவரும் யாரோ ஃபோர்ஸ் பண்ணி எப்படியோ ஒரு கூட்டணிக்குள்ளே போயிட்டாருன்னா அந்த ஓட்டு எவ்வளவு அவருக்கான சதவீதம்ங்கிறது தெரியாமலே போயிடும். யாரையோ அரிய நிலையை உட்கார வைக்கிறதுக்காக அவர் தன்னுடைய சக்தியெல்லாம் இங்கே கொடுத்த மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ அவர் என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியல. அல்லது ஒரு கூட்டணி வச்சாருன்னா ஒரு சரியான கூட்டணி வச்சு அவர் அந்த சேரில் உட்காரணும். ஸோ இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. இன்னொன்று, அரசியலில் ரெண்டு திராவிட இயக்கங்களும் பல விஷயங்களை இங்கே பண்ணியிருக்காங்க. மக்களுக்கும் இது மாற்றி விஜய்க்கு ஓட்டு போட்டோம்னா நமக்கு மாதம் வர்ற பணம் நின்றுடுமா அப்படிங்கிற பயமெல்லாம் இருக்கும்ல. நிச்சயமா நிச்சயமா. ஏதோ ஒரு வகையில் ஒரு பெனிஃபிட் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நாளைக்கு நின்றுடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இப்போ இதையெல்லாம் முறியடித்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து நீங்கள் அவங்கள்ட்டேருந்து ஓட்டு வாங்குறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இந்த எழுச்சி இருக்குல்ல, அது பயங்கரமான எழுச்சியாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே கதிகலங்கி போய் உட்காந்துருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அதுதான். என்னடா எங்கே போனாலும் அப்படியே ஈசல் மாதிரி குவிகிறாங்களே மக்கள்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. அது
சாதாரணமாக ஒரு ஷூட்டிங் தான் போகிறாரு, ஆனால் அவரை பார்க்குறதுக்கு காலையில் 5 மணிலேருந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை உண்மை. அப்போ இந்த மக்களுடைய அன்பு வந்து எங்கே போய் முடியும்? எப்படி விஜய் எங்கே வைக்கிறதுக்காக இந்த கூட்டம் ரெடியாக இருக்குது? உண்மை புரியலையே. இதில் செய்தி சேனலில் வந்து சில விஷயங்கள்லாம், சில காட்சிகள்லாம் பார்க்குறோம். அதில் வந்து விமானத்தில் வந்து அவர் இறங்குறாரு, அவரை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. யாருமே வந்து அவர் கட்சி சார்ந்த ஒருத்தரோ, அதாவது கட்சி சார்ந்த ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் கட்சி சார்ந்தவங்க இல்லாமல் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு இளம் வயது பெண்கள், பசங்க, சின்ன சின்ன குழந்தைங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தான். இல்லை, நடிகரை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கிற கூட்டம் ஒன்று வரும். பட்டு ஒரு 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாரை கேட்டாலும் நான் விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அரசியல் புரிதல்லாம் உண்மை கிடையாது. ஏமா அந்த பூத் கமிட்டினா என்னன்னு கேட்குறாரு ஒருத்தர். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுவேன், அவ்வளோதான். அவங்க சொல்கிறது அதுவாக தான் இருக்குது. அப்போ இவங்க அரசியல் புரிதல் இல்லாமலே ஒரு உரை தலைவர் ஆக்கிட்டாங்க. இங்கே அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு எதிர்காலத்தில் செய்வார்னு நம்ம நம்புவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. சார், நீங்கள் வந்து அதாவது வந்து தனியார் சில நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் பார்ப்பீங்களா சார்? ஸோ அதில் வந்து ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும். ஒரு நிகழ்ச்சி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா, இப்போ நம்ம பிக் பாஸ் நடந்திருக்கு, அதை சார்ந்து வந்து அதாவது தனியார் தொலைக்காட்சி வந்து ஒரு பிரம்மாண்டமாக சில நிகழ்ச்சி வந்து அதை வந்து டேக் பண்ணிட்டாங்கன்னா இது நல்லா போகுது அப்படின்னா சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அதில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஒரு அந்த கருத்துக்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஸோ அந்த நிகழ்ச்சியை வந்து என்ன மாதிரியான அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க, கொண்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி நாளைக்கு இல்லாமல் போயிடும். ஸோ இதில் வந்து நீ என்னன்னா கோபிநாத் அவர்கள் இடையில 2-3 விஷயங்கள், அதாவது பொதுவான கேள்விகள் தான், மக்கள் கருத்து தான், அது ஜனநாயகத்துக்கு பொருத்தமான கருத்துக்கள், அதை வந்து வெளியிடுவதற்கு சில பிரச்சனைகள் இருந்தது. பட் இப்போ நான் அதை பற்றி கேட்க வர்றது என்னன்னா, நிறைய, அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து நிகழ்ச்சி தொகுப்பில் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பார்க்க முடியறதில்ல. அவங்கெல்லாம் இப்போ அவங்களுடைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணுறாங்களா, இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது சில முட்டுக்கட்டைகள் யாரும் போட்டிருக்காங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை. நீயா நானா நிகழ்ச்சி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ டாக் ஷோங்கிறதே மனிதனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான். ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அது தொடர்பான எல்லா விஷயங்களையும் அவங்க அலசுவது தான் அந்த டாக் ஷோனுடைய தன்மை. அப்போ கடந்த பல வருடங்களாக கோபி நடத்துகிற இந்த ஷோ இருக்குல்ல, அது வந்து அறிவுபூர்வமான ஒரு ஷோவாக இருக்குது. நிறைய விஷயங்களில் பெரிய மாற்றங்களை எழுப்பின ஷோவாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பெண்மணி வந்து இப்போ கடந்த வார நிகழ்ச்சியில் சாதியால் நாங்கள் எவ்வளோ வந்து குறுக்கி போயிருக்கோம், எங்களை எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, எவ்வளோ அவமானமாக இருக்குது அப்படின்னு ஒரு படிக்கிற பெண் வந்து அவங்க ஆதங்கத்தை சொல்லும் பொழுது அது கவனிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து அவங்கள தனியார் வேற ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணுறாரு. அதில் அவங்க கேட்குறாங்க, இப்போ நாங்கள் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல இருக்கோம், இது காலனின்னு பேர் வைக்கிறாங்க. அதே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு உயர்ந்த வகுப்பை சார்ந்தவங்களுக்கு நகர்னு பேர் வைக்கிறாங்க. ஒரே பகுதியில் தான் குடியிருக்கோம், ஆனால் எங்களது காலனி அவங்களது நகர். ஏன் இதில் எங்களை வந்து காலனின்னு அரசே குறிப்பிடுது, இந்த காலனிங்கிறத எடுத்துகிட்டு நகர்னு எங்களையும் சொல்லலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு பெண்ணின் குரல் முதலமைச்சர் காது வரைக்கும் போகுது. உடனடியாக என்ன பண்ணுறாங்க, ஜியோவில் காலனியை தூக்கு இனிமேல் அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த டாக் ஷோவினுடைய வலிமை. கோபிநாத் வந்து ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சி, இப்போ அங்கே வந்து 50 பேர் பேசுகிறாங்க. கண்டிப்பாக அந்த 50 பேரில் ஒரு பெண் புத்திசாலியாக பேசும்பொழுது அந்த பெண்ணிட்டேருந்து மேலும் பேச வைக்கிறது, கருத்துக்களை வாங்கிறது, அதுதான் தனித்திறமை. அதை வந்து கோபிநாத் வந்து ரொம்ப வருஷமாக பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க சொல்கிற கருத்தின் அடிப்படையில் வேற ஒருத்தர் அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அந்த பேட்டியில் இந்த கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஒரு கவர்மெண்ட்டே வந்து ஒருவருடைய குரலுக்கு வந்து ஒரு சாதாரண பெண்ணின் குரலுக்காக வந்து செவி மடுக்குதுங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். அப்போ விஜய் டிவி வந்து கைமாற போகுது, வேற ஒரு நிறுவனம் வாங்க போகிறாங்க, நீயா நானா நடக்குமா, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி நடக்குமா, அப்படின்லாம் பெரிய கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்குது. எந்த நிறுவனம் வேணாலும் வாங்கிட்டு போட்டோம். தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடு கனெக்டான நிகழ்ச்சின்னா இந்த ரெண்டு தான். இந்த சூப்பர் சிங்கரும் நீயா நானாவும். இதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அந்த சேனல் வந்து, அதாவது புதுசா வாங்குறவங்க அந்த சேனல் நடத்தினாங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது. இன்னைக்கு வந்து விஜய் டிவி
ஒரு தன்னம்பிக்கையின் வடிவமாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா எவ்வளோ சேனலில் வந்து சினிமாவை நம்பி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் டிவி மட்டும்தான் வெறும் திறமையாளர்களை மட்டுமே கொண்டு வந்து வச்சு அவங்க திறமையை வெளிக்கொண்டு வந்து அதை பெருசாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்து அது ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு சேனலாக இன்றைக்கி வளர்ந்து நிற்கிதுன்னா அவங்களுடைய இன்னொரு பார்வை தான், மக்களோடு கனெக்ட் ஆகிற அந்த பார்வை தான். ஸோ அது வந்து ஏதோ ஒரு வகையில் கட்டாச்சுன்னா அந்த நிறுவனத்தின் பெருமைக்கே ஒன்றுமே இல்லை. அது வலிமை இன்னொன்று கோபிநாத்தை வந்து எங்கள் சேனலில் பண்ணுங்கன்னா 1000 சேனலுக்கு வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவருக்கான இடம் பறிபோகவே போகாது. அது அவருக்கானது மேடை. அது எந்த சேனலில் வேணாலும் அதை அவர் பண்ணிவிடுவார், சூப்பராக பண்ணுவார். ஆனால் நம்ம காலகாலமாக பார்த்தது அது மாறக்கூடாதுங்கிறது ஒரு விருப்பம், அவ்வளோதான். நிச்சயமா. அதே மாதிரி இடையில சில இது பேசிகிட்டு இருக்கும்போது அங்கங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்களோட காழ்ப்புணர்ச்சிகளை பூரா காட்டுறாங்க. மாக்காப்பா இனிமேல் விஜய் டிவியில் இல்லை, பிரியங்கா அவ்வளவுதான். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்லைங்க, அவங்களாம் திறமையாளர்கள் தானே. அவங்களுக்கு சேனலுங்கிறது ஒரு ரோடு. இன்னைக்கு திருவள்ளிக்கணில் வண்டி ஓட்டுறாங்க, நாளைக்கு மயிலாப்பூரில் ஓட்ட போகிறாங்க, அவ்வளோதானே. மொத்தம் ரோட்டில் ஓட்டி தான் அவங்க காரு, அவங்களுடைய வேகம், அதை யார் கட்டுப்படுத்த முடியும்? இன்னொன்று அவங்களுக்கான கதவுகள் எல்லா சேனலும் திறந்தே வச்சிருக்கு, எப்போனாலும் வாங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சேனல் வந்து அவங்கள அனுப்பிச்சிருச்சுன்னா அதை விட இன்னும் பூம் ஆகி இன்னொரு சேனலில் அவங்க மிகப்பெரிய கொடி கட்டி பறப்பாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. நிச்சயமா சார். இப்போ லாஸ்ட் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த செய்தி வந்து இந்த வாரம், அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம்னு அதோட லைவ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் இர்ஃபானை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது அவர் வந்து தெரியாமல் பண்ணிட்டாரு, இல்லை அவருடைய விஷயங்கள் அந்த மாதிரி இப்போ தான் அந்த காலகட்டத்துக்குள்ளேயே வர்றாரு, புரிதலுக்குரிய காலகட்டம் அப்படின்னு. சரி, எவ்வளோ விஷயங்கள சிறப்பாக செஞ்சுட்டு இருக்க ஒருத்தர் அந்த புரிதலுக்குள்ளார வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஒரு விஷயத்த மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன இவ்வளோ நாளாக எடுக்கும்? ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு மன்னிப்பு கேட்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் ஒரு நாள் டைம் எடுத்துப்பீங்களா? ஸோ அதுக்குன்னு இன்னொரு 1 மாதம் கழிச்சு மன்னிப்பு கேட்டால் அது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஸோ இப்படி வந்து இர்ஃபான் மேட்டர்லாம் நடந்துருச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, ஆக்சுவலாக இர்ஃபானுக்கு வந்து நான் நடுவில் சப்போர்ட் பண்ணிலாம் பேசியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து அந்த பையன் ஒரு குழந்தை மாதிரி ஏதோ தெரியாமல் ஒரு தவறை செஞ்சுட்டாரு அவர். அதாவது இந்த நடுவில் நிறைய சர்ச்சைகள் அவரை பற்றி வரும்போது நான் சப்போர்ட்டாக கூட பேசியிருக்கேன். ஆனால் நான் கடைசியாக எனக்கே ரொம்ப அவர் மீது ஒரு வெறுப்பு வந்தது எப்படின்னா, அந்த ரம்ஜான் பண்டிகைக்கு முன்னிட்டு அவர் இந்த கிஃப்ட்டு போனது தான். அந்த சம்பவத்தில் அவர் வந்து நடந்துக்கிட்ட விதம், அவங்கள பற்றி அவர் பேசுனது, நக்கலாக சிரித்தது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எரிச்சல் வந்துடுச்சு. என்னையா நீ ஒரு ஆள் நீ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து மக்கள் மத்தியிலேயே வந்துடுச்சு. நீங்கள் அது வரைக்கும் வந்து எவ்வளோ விஷயங்களில் அவரை பொறுத்துக்கிட்டவங்க அந்த விஷயத்தில் பொறுத்துக்கவே இல்லை. எல்லாருமே வந்து அவரை புறக்கணிக்க ஆரம்பிச்சு. அவருடைய சேனல் ரேட்டிங் குறைஞ்சி, அவருடைய கவுண்டிங் எல்லாமே குறைஞ்சிடுச்சு, வியூஸ் எல்லாம் பயங்கரமாக குறைஞ்சிடுச்சு. ஓகே. அப்போ குறைஞ்சோன்னு தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ மக்களுடைய வெறுப்பை நம்ம சம்பாரிச்சிட்டோம், நாம் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் கேட்குறாரு. எத்தனை மாதம் கழிச்சு? கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு கேட்குறாரு. அப்போ உள்ளபடியே நீங்கள் வந்து நாம் செய்து தவறுன்னு உணர்ந்துருந்தீங்கன்னா அன்னைக்கோ அல்லது மறுநாளோ கேட்டிருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் உணரலை. உங்களுடைய வியூஸ் எல்லாம் குறைஞ்ச பிறகு தான் உணர்றீங்க, ஆகா இதுதான் வந்து வேலை செய்யுது, அப்போ நாம் வந்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டணும்னு இப்போ வந்து கேட்குறத எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ அதுதான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. ஏன்னா இன்றைக்கி இர்ஃபான் மாதிரியோ, மதன் கௌரி மாதிரியோ, பரிதாபங்கள் கோபி மாதிரியோ, சுதாகர் மாதிரியோ ஒரு இடத்தை பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த போட்டி யுகத்தில் நீங்கள் வந்து முழு சட்டை மாறன் உட்பட நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் அவங்கெல்லாம் வந்து சாதாரண உழைப்பு கிடையாது. உண்மை சார். அவர் விமர்சனம் பண்ணுறாரு, நீங்களும் உங்களையும் சேர்த்துக்கங்க சார். இல்லை, நம்மளே சொல்ல முடியாது. இல்லை, அதனால தான் நான் அதை உங்களை இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது, ஒரு ஓட்டம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் ஒரு இடத்தை அடையும் பொழுது எல்லாரையுமே துச்சமாக நினைக்கக்கூடாது. அது நீங்கள் துச்சமாக நினைத்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி அதனுடைய பலனை வந்து இர்ஃபான் அனுபவிக்கிறார். ஆனால் மற்றவர்கள் கரெக்டாக இருக்காங்க. நாம் வந்து நம்ம எதுக்காக வந்தோமோ அது தெளிவாக செய்யணுங்கிறது. மதன் கௌரிலாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமானவராக இருக்கார், சொசைட்டிலேயே ரொம்ப முக்கியமானவராக இருக்கார். அவர் தோனியோட உட்காந்து சார் அன்றைக்கெல்லாம் அவரோட உட்காந்து ஒரு நிமிஷம் பேசணும்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நீங்கள் அங்கே போகணும். கண்டிப்பாக. அப்போ அவ்வளவு தூரம் மக்கள் உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ நாளைக்கு
மதன் கௌரி இந்த விஷயத்தை செய்வாரா? இர்ஃபான் செய்கிறத மதன் கௌரி செய்வாரா? செய்யவே மாட்டார். அவர் பேசும்போது கூட அவரை அறியாமல் ஏதோ ஒன்று வந்ததுன்னா டக்குன்னு அதை கிளியர் பண்ணுவார். உடனடியாக நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலாம் பாரு. அப்போ எவ்வளவு கவனமாக இருக்காங்கங்கிறத இர்ஃபான் மாதிரி ஆட்கள்லாம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதனால் ஒரு காலம் வந்து ஒரு படிப்பினையை கொடுத்துருக்கு நிச்சயமா இர்ஃபானுக்கெல்லாம். நிச்சயமா ஒரு நல்ல விஷயங்கள் கூட இவ்வளோ கலந்துருக்கு. ஏன்னா நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் தன்னுடைய தவறை வந்து அவர் வந்து 1 மாதம் கழிச்சு இல்லை, 1 வருஷம் இல்லை. ஸோ அதை வச்சு அவர் மனம் திருந்தின ஒரு விஷயமே வந்து பெரியது தான். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மக்களை வந்து மகிழ்விக்கணும். எவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய அறிவுபூர்வமாக சில விஷயங்களை தெரியப்படுத்தினா நல்லது அப்படின்ற விஷயங்கள் தான். ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் முன்னோடியே நம்ம பார்க்கப்படுறோம் இல்லையா? ஸோ அந்த முன்னோடிக்கான விஷயங்கள் ஸோ மக்களுக்கு அது வந்து பியூராக கிடைச்சதுன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொரு லிஸ்ட்லையும் யார் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு விஷயங்கள் அப்படின்றது தான். சார் நீங்களும் தான். ஸோ பிஸ்மி சாரும் சரி தான். அண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஸோ எவ்வளோ மெனக்கெடல் இருக்குது உங்களுடைய உழைப்பில் வந்து நல்லாவே தெரிய வருது. ஸோ நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் ஒவ்வொருத்தருக்குமே எல்லாருக்குமே ஸோ நம்ம வீப்ளே சார்பான வந்து வாழ்த்துக்களை நான் அந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் சார். ஸோ இந்த வாரங்களில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு சில விஷயங்கள். ஸோ அப்போ அடுத்த வாரங்களில் எங்களுக்கு இன்னும் புது தகவல்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. நன்றி. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த முதல் பகுதி, 2ஆம் பகுதி. இந்த 2 பகுதி தான் இன்னும் ஒவ்வொரு வாரங்கள்லையும் இருக்குது. அந்த 2 பகுதிகளிலையும் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் சூப்பராக முதல் பகுதியிலையும் 2ஆம் பகுதியிலையும் ரொம்ப பிரித்து பேசியிருந்தார். இன்னும் வரப்போகிற நிகழ்ச்சிகளில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள், என்ன அற்புதமான ஒவ்வொரு படைப்புகளை பற்றி பேச போகிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளன் ஐசக். சட்டா.